ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டிலையும் போர்ட்லையும் இருக்க நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏபிசிங்கிறது வந்து ஒரு முக்கோணியாம். இந்த முக்கோணியில் வந்து ஏபிங்கிற பக்கமும் ஏசிங்கிற பக்கமும் சமன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செங்கோண முக்கோணி, இதுல இருந்து ரெண்டு பக்கங்களும் சமன். அதே நேரம் கேள்வி என்ன கேட்குறாங்க, எக்ஸோட பெருமானம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஐடியா என்ன அப்படின்னு சொன்னாக்க, முக்கோணி அப்படிங்கும் பொழுது இதில் ஏசிங்கிற பக்கத்தை நீட்டும் பொழுது உருவாகிறது தான் எக்ஸுங்கிற புறக்கோணம். இந்த புறக்கோணம் எப்படியா இருக்க போகுதுன்னு கேட்டால், இது விட்டு அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது. இது விட்டு அகக்கோணம் இது, இவருக்கு எதிரான கோணங்கள் இவங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டும் பொழுது ஒரு பெருமானம் வருவார் இல்லையா, அவர் தான் எக்ஸா இருக்க போறார். சரிதானே? ஸோ வாங்க எப்படி கண்டுபிடிக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு தெரியும் சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணின்னு சொல்லும் பொழுது இரு சமபக்க முக்கோணியில சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். சரிதானே? அப்படி இருக்கும் பொழுது இது ரெண்டும் சமனான பக்கங்களா இருந்தா இதுக்கு எதிரான கோணங்கள் சமன். இதுக்கு எதிரான கோணம் இவர், அதே நேரம் இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் இவர். அப்ப இவரும் இவரும் சமனா இருப்பார்னா இவர் வையா இருந்தா இவரும் வையா இருப்பார். ஸோ நம்ம வை எவ்வளவா இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, இவர் 90 பாகை நமக்கு தெரியும். வையை கண்டுபிடிச்சா எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி? எக்ஸுங்கிறது எப்படி இருக்க போறாரு, அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். 90 பாகை சக வை பாகையா இருக்க போறாரு. சரிதானே? இப்போ நான் வையை கண்டுபிடிச்சேன்னு சொன்னாக்க பிரதிட்டேன்னு சொன்னா ஆன்சர் வந்துடும். வை எப்படி கண்டுபிடிக்க போறேன், முக்கோணியொன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ இவர் ஒரு முக்கோணிங்கும் பொழுது இவர் 90, இவங்க ரெண்டு பேரும் வைன்னு இருக்காங்க, 2 வை, அதாவது 90 பாகை சக 2 வை சமன் 180 பாகையா இருக்கு. அப்படித்தானே? இப்போ நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொன்னாக்க வையை மட்டும் நான் வைக்கிறேன். 90 பாகை சமன்கிட்ட போயிட்டு 2 வை இருக்க போகுது. ஏன்னா 90 பாகை சமன்கிட்ட போயிட்டு கழிக்க போகுது. அப்படியா? கழிச்சா மிகுதி 90 மட்டும் தான் மிச்சமா இருப்பாரு. இப்போ 2 வை, 2 திர வைன்னு இருக்க போறாரு, 2 பெருக்கிறாரு, இங்கிட்டு போன என்ன செய்யும், பெருக்கும். அப்போ வைக்கான தீர்வு எவ்வளவா இருக்கும், 90 பாகையின் கீழ் 2 வை சமன் 45 பாகையா இருக்கும். ஸோ வை 45 கண்டுபிடிச்சிட்டோம். அதை கொண்டு வந்து என்ன செய்யணும், இங்கே பிரதிடணும். 90 பாகை சக வைக்கு 45 பாகை. ஆகவே எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 90ஓட 45 பாகை கூட்டினா 135 பாகை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும், உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்படி ஆன்சர் எடுத்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் வழங்கப்படும். சரிதானே? ஸோ கேள்வி விளங்கி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம என்ன செய்வோம், அடுத்த கேள்வி சந்திப்போம்.